இதுதான் சாக்லேட் பாக்ஸ் ஹவுஸ் ஆஃப் கேண்டி. இது வந்து விஆர் மாலில் இருக்குது. அங்கே வந்து 200 கிராம்ஸ் சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம 200 கிராம்ஸ் சாக்லேட் வந்து 500 ருபீஸ் போடுறாங்க. ஸோ நம்ம அங்கே இருக்கிற என்ன சாக்லேட் வேணும் அதில் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன சாக்லேட் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சவராக இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சவராக இருக்கும். நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து சவராக இருக்கும். மோரர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது இது டேஸ்ட்லாம். இது 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 இதெல்லாம் வந்து சார் பேட்ச்னு ஒன்று சாப்பிட்ருந்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். எல்லாம் புளிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ கோலா பாட்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டி இருக்கும். இது வந்து ஒரு ஜெல்லி. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ கோலாவோட அந்த எசன்ஸ் ஃப்ளேவர் இருக்கும் இல்லை, அந்த ஸ்மெல் இதெல்லாம். ஸோ இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இருக்குது. மீதி பார்த்தோன்னா இது வந்து இந்த நார்மல் நம்ம ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. ஜெல்லி சாக்லேட் வாங்குவோம் இல்லையா, இந்த அது என்னது இது ஏதோ ஒரு ஜெல்லின்னு போட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஜெல்லி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஜெல்லி தான் இது. அது மேலே சுகர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த ஜெல்லியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, உள்ள கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. இதுதான் நம்ம சூட மிட்டாய். இதையும் அங்கே கொடுக்குறாங்க. அதாவது 200 கிராம் 500 ரூபான்னு கொடுக்குறாங்க. சூட மிட்டாயவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக போட்டு மின்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டு கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம சூடு மிட்டாய் தான் இது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் ஒரு 2 கிடக்கு. அதில் கம்மியாக சும்மா வாங்கினேன். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா இது வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பட்டர் ஸ்காட்சோ என்னமோ சொன்னாங்க. உள்ளே வந்து கேரமல் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஃபில்லாக இருக்கும்ட்டு. இதெல்லாம் ஹார்டாக இருக்குது. தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி மேலே ஒரு ஷெல் லேயர் கொடுத்த மாதிரி இருக்குது. உள்ளே இப்படி இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரு, கொஞ்சம் கொஞ்சம் மில்க் சாக்லேட் மாதிரி இருக்குது இந்த இது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைப்போம். இது வந்து மேங்கோவாம். இந்த கலரில் இருக்கிறது மட்டும் மேங்கோ அப்படின்னு சொன்னாங்க. இது ஆட்ட பார்க்கலாம். இது எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரியும் உள்ள சின்னோண்டு ஜெல்லி வச்ச மாதிரியும் இருக்குது. இதுதான் அந்த மேங்கோ சாக்லேட். இதில் எடுத்து வச்சிடலாம் முதல்ல எல்லாம். இது மேங்கோ. இதில் நம்ம நார்மல் ஜெல்லி தான். இதில் ஏதாவது ஒரு ஜெல்லி பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஜெல்லி, நார்மல் ஜெல்லி.
அச்சக்கச்சக்குன்னு இருக்குது. ஆரஞ்சு டேஸ்ட் இது. அதிகமாக ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு டேஸ்ட்டில் அச்சக்கச்சக்குன்னு எப்படி பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்தா தெரியுதா? பிடிச்சி இழுத்தோன்னா அமுந்துருது இதெல்லாம். ஸோ இதுதான் அதோட டெக்ஸ்டர். ஸோ அதையும் தனியாக வச்சுக்கலாம் நம்ம. இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். நான் இதை ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டேன். அது எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இதில் இதுதான் நமக்கு பார்த்த கொக்கோலா. இது வந்து அந்த சவர் பேட்ச்சு புளிப்பாக இருக்கிறது. இதுதான் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரு. இதுதான் வந்து நம்ம ஜெல்லி காமிச்சேன் நான். இது உள்ள வந்து ஆல்மண்ட் இருக்குது. ஆல்மண்ட் மேலே சாக்லேட் கோட்டிங். இந்த மாதிரி இருக்கு. இதுதான் ஜெல்லி நான் முன்னாடியே சொன்னேன். ரொம்ப சூயியாக ஒரு மாதிரி இப்படி இருக்குது. வேறு பார்த்தோன்னா இது மேங்கோ சொன்னேன் நான் முன்னாடியே. இந்த மாதிரி இருக்கும் கடிச்சான்ட்டு. கிட்டத்தட்ட ஒயிட் சாக்லேட் மாதிரி ஒரு உள்ளே ஒரு ஜெல்லி வச்ச மாதிரியும் ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரியும் லைட்டாக அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதோட கம்பேர் பண்ணோன்னா அது பார்த்திங்கன்னா இப்படி அழுந்தது இல்லை, இப்படி அழுந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பார்த்தா சத்தமே கேட்குது இல்லை, பார்த்திங்கன்னா அமுத்துறது இதெல்லாம். இதுதான் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுவும் மேங்கோ பார்த்துட்டோம். இது மின்ட்டு பார்த்துட்டோம். இந்த சூட மிட்டாய் மாதிரின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூபெரின்னு நினைக்கிறேன். இது ஒன்று எடுத்து பார்க்கலாம். இதில் உள்ளே வந்து ப்ளூபெரி இருக்கும். அந்த மேங்கோ மாதிரி தான். சென்டரில் வந்து ப்ளூபெரி. இதுவுமே பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் மில்க் சாக்லேட் வச்சுட்டு நடுவில் அந்த ப்ளூபெரியோட அந்த டேஸ்ட் வர்ற மாதிரி இருக்குது சென்டரில் மட்டும். இன்னும் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுவும் மேங்கோ சொல்லிட்டேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்கணும். நானும் இதுமாரி தான் பார்க்க போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம் எழுந்துதான்ட்டு. இது இந்த கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரி. இது கல் மாதிரி இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். ஐயோ புளிக்குது. இது மேலெலாம் உப்பு போட்டு வச்சு உள்ளே மட்டும் ஜெல்லி வச்ச மாதிரி இருக்குங்க. இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான். ஸோ இது சார் பேட்ச்சு, இது பட்டர்ஸ்காட்சு வித் உள்ள கேரமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சாஃப்ட் ஜெல்லிஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். இது ஆல்மண்ட் உள்ளே இருக்கிற ஒரு சாக்லேட் வெளியில் கோட் பண்ணது. இது கொக்கோலா டேஸ்ட்டில் இருக்கிறது. இது வந்து ஹார்ட் ஜெல்லி. இதுவுமே ஒரு ஹார்ட் ஜெல்லி வித் வெளியில் வந்து சால்ட் போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து மின்ட்டு சூட மிட்டாய் இது மாதிரி இருக்குது. இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் உள்ளே இருக்குது. இது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோதான். நைஸ்.